சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 26/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை துவாதசி திதி இரவு 10:22 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் இரவு 7:14 வரைக்கும் இருக்கும். அதனை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 11:35 வரைக்கும் கொடுத்திருக்கா. அதனை தொடர்ந்து சாத்தியம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:14 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பாலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சம்பக துவாதசி அப்படிங்கிற சொல்றா, கவாமயன துவாதசி என்று கொண்டாடப்படுகிறது. இது போக இந்த நாளானது ராம லக்ஷ்மண துவாதசி என்ற பெயரிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது போக இந்த நாள் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களினுடைய பிறந்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் மொகரம் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:48 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:34 சந்திர உதயம் என்பது மதியம் 3:43 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:26 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:35 முதல் மதியம் 12:11 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:23 முதல் மாலை 4:59 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:24 முதல் 9 மணி வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:36 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:55 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஆனந்த சபேசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கஷ்டம் வரும் பொழுது மனதை தேற்றுவது எப்படி அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்மில் பலருக்கும் இந்த சூழலை உணர்ந்திருப்போம். எல்லோருக்குமே மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் வர்றது, ஒரு துன்பம் வர்றது அப்படின்னு சொன்னா ஒரு விதமான எரிச்சல் தன்மை அப்படிங்கிறது வரும் தெரியுமா. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம், திடீர்னு ஏதாவது நல்லாதான் இருந்துட்டு இருப்போம், திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு நியூஸுங்கிறது வந்திருக்கும், ஒரு போன்ல வந்திருக்கும், பையன் ஏதோ கீழே ஊழ்ந்துட்டாங்கிற ஒரு செய்தி வரும், ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் வரும். வேற ஒரு கஷ்டம் வந்த உடனேயே அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம நம்மில் பலரும் தடுமாறி கொண்டிருப்போம். ஒரு சில பேர் கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே சுவாமி அந்த பூஜை போய் உட்காந்துப்பா, உடனே கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுவோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டம் வந்த உடனே உட்காந்து ஸ்ரீராமஜெயம் எழுத ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு இருந்தா கஷ்டம் போயிடும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு சில பேர் அழுதுண்டே எழுதுவா, உட்காந்து ஸ்ரீராமஜெயத்தை பார்த்திருக்கலாம். அதுபோல் அழுது கொண்டே எழுதுவதில் பயனில்லை அல்லவா. ராமபிரானின் மேல் முழுமையான நம்பிக்கையை வைத்து அந்த ஸ்ரீராமஜெயம் என்று எழுதும்போது ஆஞ்சநேய சுவாமி நம்ம பக்கத்துல இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆஞ்சநேய சுவாமி பக்கத்துல உட்கார்ந்துட்டாலே நமக்கு மனம்ங்கிறது வலிமை அடைந்து விடும். மனமும் வலிமை பெறும், உடலும் வலிமை பெறும், புத்தியும் பலமா வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பார். ஆக இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் என்பது உண்டு. ஆஞ்சநேய சுவாமி வழிபட்டா கூட போதுமானது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கிறவா அந்த மாதிரி இறை வழிபாட்டிற்குள்ளாக இறங்கி விடுவார்கள். சாதாரண மனிதர்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பாட்டு கூட இருக்கும் தெரியுமா, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்கும். அதாவது யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயான்னா ஒரு இசை, அதாவது நம்முடைய மனம் கஷ்டப்படும் பொழுது இசையை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. ஆக இந்த இசை என்று வந்துவிட்டால் அதற்குரிய அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா
சுக்கிரன் என்கின்ற கிரகம்தான். ஆக நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா அந்த சுக்கிரனை விட்டு நம்ம விலகி இருக்கோம்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? சுக்கிரன் கிட்ட போனோம்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கும்னு வரும்பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த நேரத்துல மன கஷ்டம், ஆனா டக்குன்னு இது நினைச்சா போயிட போறது இல்ல. அல்ல திடீர்னு ஒரு விஷயம் வச்சுப்போமே, கடன் தொல்லைங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு கடன் பிரச்சனைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பண்ண போறோம்னு தெரியல. ராத்திரி கடன்காரன் பிரச்சனை பண்ணுவான். கண்டிப்பா ஏதோ ஒண்ணு கேட்க போறான். கடன் கொடுத்தவன். நமக்கு யாருக்கு எப்படி பதில் சொல்ல போறோம்னு தெரியல. மனம் தடுமாறுதுன்னு சொல்லி வரும்பொழுது, அவன் ராத்திரி கேட்கிற வரைக்கும் நம்ம காலையில இருந்து அதையே நினைச்சுட்டே ஓட்டிட்டு இருந்தோம்னா, அவன் வரும்பொழுது நம்முடைய மனதிலே நமக்கு ஒரு விதமான எரிச்சல் தன்மை, ஏதோ ஒரு கஷ்டத்தோட தான் இருந்துட்டு இருப்போம். என்ன பண்ணணும்னு சொன்னா, அழகா இப்ப நம்ம கையில தான் மொபைல்ஸ் இருக்கு. நிறைய மியூசிக்கல் பிளேயர்ஸ்லாம் இருக்கு. அழகா அந்த நேரத்துல ஒரு இனிமையான இசையை கேட்கலாமே அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அந்த இசையை கேட்கும் பொழுது தன்னால் மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய கஷ்டம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கரைகிறதாம். அந்த கஷ்டம் என்பது கரைந்து அதனைத் தொடர்ந்து நம்முடைய மனதிலே ஒரு உற்சாகம் என்பது பீரிடுகிறது. அந்த உற்சாகம் பீரிடும் பொழுது தன்னால் மூளை என்பது சிறப்பாக வேலை செய்கிறது. அதன் மூலமா நமக்கு ஒரு ஐடியாங்கிறது கிடைக்கும். ஆஹா, இப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு ஐடியாங்கிறது கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக நம்ம இந்த கடனை அடைச்சிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரும்ல. அவன் வரும்போது நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கொடுத்துடுறேன் பாக்குறது ஒரு கான்பிடென்ட்டும் நம்ம பேச முடியும் இல்லையா? நாம் பேசுகின்ற அந்த விதத்திலேயே கடன் கொடுத்தவரும் கூட ரைட் இவன் நிச்சயமா கொடுத்துருவான், இவன் உற்சாகத்தோட இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயமானது அங்கே தெளிவடைந்து விடுகிறது தானே. அதனோடு நம்ம கொடுக்க மாட்டோம், நம்மளால கொடுக்க முடியாதுன்னு தெரியும் போது அவன் என்ன நினைப்பான்? நம்மகிட்ட இருந்து ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு போயிடும்னு நினைப்பான். ஒண்ணு வீட்டை அடமானமா எழுதி கொடுன்னு கேட்பான், இல்ல உன் காரை என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்பான். இது மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஆக என்ன பண்ணணும்னு சொன்னா, கஷ்டம் வரும்பொழுது மனமானது உற்சாகம் அடைய வேண்டும். இதற்கு இசையை கேட்க வேண்டும். இது எல்லாவற்றையும் விட அதற்கு முன்னதாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு திடீர்னு ஒரு பேட் நியூஸ் வருது, ஏதோ ஒரு கஷ்டம் மனசுல வந்துருதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன தெரியுமா? அதற்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது ஒரு டம்ளர் பச்சை தண்ணியை அருந்துவதுதான். அழகா ஒரு டம்ளர் நிறைய ஒரு பச்சை தண்ணி அல்ல ஒரு சொம்பு நிறைய ஜலத்தை எடுத்து முதல்ல குடிச்சிடணும். குடிச்சிட்டாலே உள்ள இருக்கக்கூடிய வருத்தம் என்பது, மன கஷ்டம் என்பது சாந்தி அடையும் அப்படின்னு சொல்றார். ஏன்னு சொன்னா அந்த நீர், பச்சை தண்ணீர்னு சொல்றோம் இல்லையா, அந்த தண்ணீரின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் என்கின்ற கிரகம். இந்த சந்திரன் என்பவர் தான் மனதிற்கு அமைதியை தரக்கூடியவர். இங்க வித்தியாசம் பார்க்கணும். சுக்கிரன் என்பவர் இன்பத்தை தரக்கூடியவர், ஆனா சந்திரன் என்பவர் அமைதியை தரக்கூடியவர். நம்முடைய மனமானது முதல்ல ஒரு கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, கஷ்டப்படும்படியான ஒரு செய்தி வந்துருச்சு அப்படின்னும் பொழுது முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு டம்ளர் நிறைய ஜலத்தை எடுத்து குடிச்சிடணும். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் மனம் அமைதி அடைந்த பிற்பாடுதான் நம்ம அந்த இசையை கேட்க முடியும். இல்லைன்னா மனம் இசையிலையும் லைக்காது இல்லையா? இந்த பதட்டம்ங்கிறது போயிட்டே இருக்கும். அந்த பதட்டத்தை தணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தை பெற்ற அந்த தண்ணீரை அருந்த வேண்டும். தண்ணீரை அருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதி ஆசுவாசப்படுத்திண்டு அதற்கப்புறம் மனதை இன்பமயமாக்குவதற்காக இசைகளை கேட்கலாம். இந்த இசையில கூட பார்த்தோம்னா ராகங்களுடைய பேரை கூட கேட்கலாம். ஆனந்த பைரவினே வச்சிருப்பா. அந்த ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த ராகம்ங்கிறதுனாலதான் ஆனந்த பைரவின்னு பேர் வச்சிருப்பா. இந்த ஆனந்த பைரவிங்கிற ஒரு ராகம் இருக்கும், ரீதி கௌளைங்கிற ஒரு ராகம் இருக்கும். இது போன்ற ராகங்களுடைய பேர் தெரியலனா கூட இது போன்ற அந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய அடிப்படையிலே அந்த ராகத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட பாடல்கள், திரைப்பட பாடல்களாக இருந்தாலும் சரி, அவை அனைத்துமே சூப்பர் டூப்பர் ஹிட்டா தான் இருக்கும். அந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்டு பார்க்கலாம் நிறைய. அது போன்ற பாடல்களை கேட்கும் பொழுது நம்மையும் அறியாமல் மனதிற்குள்ளாக இன்பம் என்பது தன்னால் சேர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டா நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரிலீஃப்காக சொல்றேன். அதுக்கப்புறம் நம்முடைய மூளை அப்படிங்கிறது உற்சாகம் அடைந்து விடுகிறது. அதன் மூலமாக நமக்கு நிறைய ஐடியாஸ்ங்கிறது கிடைக்கிறது. அந்த கஷ்டமான சூழலை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கின்ற அந்த திறனானது ஆட்டோமேட்டிக்கா நம்மிடையே சேர்ந்து விடுகிறது. ஆக இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், கஷ்டம் வரும் பொழுது முதலிலே ஒரு டம்ளர் தண்ணியை குடிங்கோ. அதுக்கப்புறம் அழகான இசையை கேளுங்கள், ஆனந்தமான ஒரு இசையை கேளுங்கள். தன்னால் அந்த கஷ்டம் என்பது பறந்து ஓடிவிடும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.